ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இந்த பாசுரத்தை ஆச்சாரியபரமா இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம். முதல்ல பாசுர அனுசந்தானம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் பயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஒரு ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்றது இந்த பாசுரம். ஆச்சாரியன்கிறவர் யார்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஆச்சாரியனும் ஒருத்திக்கு மகனாக பிறக்கிறாராம், இன்னொருத்திக்கு மகனாக வளர்றார் அப்படின்னு சொல்வார். அதாவது திருமந்திரம் அப்படிங்கிற மந்திரத்தில் பிறக்கிறார் ஆச்சாரியன், துவயங்கிற மந்திரத்தில் வளர்றார் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு கதை சொன்னால் ரொம்ப நல்லா புரியும். கர்நாடகாவில் வேதாந்தி மாதவாச்சாரியார்னு ஒரு பெரிய பண்டிதர். அவரை வாதத்தில் ஜெயிக்கணும்னு பராசரப்பட்டர் ஸ்ரீரங்கத்திலேருந்து புறப்பட்டு போகிறார். பராசரப்பட்டர் கூரத்தாழ்வானுடைய பிள்ளை. திருமங்கை ஆழ்வாருடைய திருநெடுந்தாண்டகம்னு பாசுரம், அதாவது சாஸ்திரபரமாக உள்ளது. அதை கொண்டு வாதம் பண்ணி அந்த மாதவாச்சாரியாரை ஜெயிச்சுட்டார் பராசரப்பட்டர். அந்த வேதாந்தி மாதவாச்சாரியாரும் பராசரப்பட்டருடைய சிஷ்யராக ஆயிட்டார். பராசரப்பட்டர் ரங்கநாதரை விட்டு ரொம்ப நாள் பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி வந்துட்டார். வேதாந்தி மாதவாச்சாரியார் நினைச்சார், பராசரப்பட்டருக்கே நம்ம சிஷ்யராக இருந்துட்டு அவருக்கு கைங்கரியம் பண்ணுவோமேன்னு ஸ்ரீரங்கத்துக்கு போயிடுவோம்னு நினச்சார். ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். தன்னுடைய வீட்டெல்லாம் விட்டுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். வந்து ஸ்ரீரங்கத்திலையும் துறவரம் மேற்கொள்வோம் அப்படின்னு மனசில் நினச்சார். சரின்னு காவிரி கரைக்கு வந்தார். அந்த சமயம் திருமலை அனந்தாழ்வான்கிறவர் வந்தார். இவரும் ராமானுஜருடைய சிஷ்யர். வேதாந்தி மாதவாச்சாரியார்கிட்ட அனந்தாழ்வான் கேட்குறார், ஏன் சந்நியாசம் வாங்கிக்கிறீர், என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். பராசரப்பட்டருக்கு கூடவே இருந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை, அதனால சந்நியாசம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அனந்தாழ்வான் சொன்னார், பட்டருக்கு சிஷ்யராக போறேன்னா ஏன் சந்நியாசி ஆகணும்? நீங்கள் தான் பட்டருடைய சிஷ்யராச்சே, எதுக்காக சந்நியாசம் வாங்கிக்கணும்? பட்டர் திருவடிகளே சரணம்னு சொல்லிண்டு வியர்க்கும்போது குளித்து பசிக்கும்போது உண்டாலே மோட்சம் கிடைக்குமே அப்படின்னார். அதாவது பட்டருடைய பெருமை சொல்லப்படுறது இந்த இடத்துல. அவருடைய திருவடிகளே சரணம்னு இருந்துட்டு எப்போ நமக்கு வியர்க்கிறதோ அப்போ குளிச்சா போகிறோம், எப்போ பசிக்கிறதோ அப்பெல்லாம் சாப்பிடலாம், அப்போ நிச்சயமாக மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது. வேதாந்தி மாதவாச்சாரியார் அதுக்கு பதில் சொல்கிறார், இல்லை, வெறும் வாயால் இப்படி சொன்னால் போராது, எனக்கு நான் அவரோட கூடவே இருந்து அவருக்கே எல்லா கைங்கரியமும் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய இல்வாழ்க்கை இதுக்கு தடையாக இருக்குது, அதனால தான் சந்நியாசம் வாங்கிக்கிறேன் அப்படின்னார். உடனே அனந்தாழ்வான் அந்த வேதாந்தியை பார்த்து சொல்கிறார், திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவயத்திலேயே நிஷ்டராவீர் அப்படின்ட்டு. ஒவ்வொரு திருமால் அடியாரும் திருமந்திரம்ங்கிற 8 எழுத்து மந்திரத்துக்கு மகனாக பிறக்கிறார்கள். அதுக்கப்புறம் துவயங்கிற 2 வரிகள் கொண்ட மந்திரத்தில் வளர்றார்கள். எப்போ 8 எழுத்து மந்திரத்தை ஆச்சாரியன் மூலமாக நம்ம கேட்குறோமோ அப்போ தான் நமக்கு ஞானம் கிடைக்கிறது. அடுத்து துவயங்கிற மந்திரத்தை சொல்ல 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 அந்த ஞானம் வளர்றது,
அதன் பொருளை நம்ம சிந்திக்க சிந்திக்க நம்ம ஞானம் வளர்ந்துட்டே போகிறது. அப்போது ஆச்சாரியன் எப்படிப்பட்டவர்னா, ஒருத்திக்கு மகனாய் பிறந்து, எட்டெழுத்துங்கிற ஒருத்தியுடைய மகனாய் பிறந்து, துவயங்கிற 2 வரி மந்திரத்தின் மகனாக ஒளிர்த்து வளர்றார் அப்படின்னு தெரியறது பாருங்க. அந்த வேதாந்தி மாதவாச்சாரியார் துறவரம் பூண்டுட்டார். அவரைத்தான் நஞ்சியர் அப்படின்னு சொல்வார்கள். அவர் பராசர பட்டருக்கு கீழே அடுத்த ஆச்சாரியன் ஆயிட்டார் அப்படின்னு குரு பரம்பரை சொல்கிறது. அடுத்த பதம் ஒளித்து வளர. ஆச்சாரியர்கள் தன்னுடைய பெருமைகளை வெளியில் காண்பிச்சுக்கவே மாட்டார். ஒளிந்து மறைந்து தான் வாழ்வார்கள். நம்மளோட பூர்வாச்சாரியர்களுக்கு எவ்வளவோ பெருமை உண்டு. மிராக்கிள் பண்ணி, மேஜிக் பண்ணி பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் தெரியுமான்னா நிச்சயமாக தெரியும். தெரியாமல் இல்லை. ஆனால் அதை காண்பிச்சு சிஷ்யனை இழுக்க மாட்டாவாள்லாம். தத்துவத்தை சிஷ்யனுக்கு புரிய வச்சு அவன் கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம்தான் அவனை சிஷ்யராக ஏற்றுப்பார்கள் அவர்கள். அப்பேற்பட்டவர்கள் நம் ஆச்சாரிய புருஷர்கள். சுவாமி மணவாள மாமுனிகள் ஆதிசேஷ அம்சம், ராமானுஜருடைய மறு அவதாரம் அப்படின்னே சொல்லுவாள். ஆனால் அது புரியாமல் சிலர் என்ன பண்ணான்னா, இவர் இவ்வளோ தூரம் ரொம்ப பிரபலமாக இருக்காரே அப்படின்னு நினச்சா, அவர் ஆழ்வார் திருநெறிக்கு ஒரு தடவை போயிருந்தார். அப்போது அவருடைய மடத்துக்கு தீ வச்சுட்டார்கள். ஆனால் மாமுனிகள் ஆதிசேஷ வடிவத்தை எடுத்துட்டு மடத்திலேருந்து வெளியில் வந்துட்டார். இப்போ என்ன தெரியறது இதுலேருந்து? ஆச்சாரியன் ஒளிந்து இருக்கார், அவர் சாமானியன்னு நம்ம நினச்சிடக்கூடாதுன்னு தெரியறது பாருங்க. இதே மாதிரி தான் ராமானுஜர் வாழ்க்கையிலையும் ஒரு சம்பவம். அவர் தொண்டனூருங்கிற இடத்துல ஆயிரக்கணக்கான வேற்று மதத்தினர்கள்லாம் வந்தால் அவளோட பாதம் பண்ணினர். எப்படி பண்ணார்? ஒரு திரையை போட்டுட்டார். திரைக்கு இந்த பக்கம் ராமானுஜர் உட்காண்டிருக்கார், அந்த பக்கம் அந்த 1000 பேரும் உட்காண்டிருக்கார். 1000 தலை கொண்ட ஆதிசேஷனா மாறிட்டார் ராமானுஜர். 2000 நாக்கை கொண்டு ராமானுஜர் அவர்களை எதிர்த்து வாதம் பண்ணார். ஆனால் தான் ஆதிசேஷன்னு காண்பிச்சுக்காம திரை போட்டுண்டு தான் மறைஞ்சுண்டு வாதம் பண்ணார். அப்போது ஆச்சாரியர்கள் தன் பெருமைகளை ஒளிச்சுண்டு தான் வளருவா. அடுத்த பதம் தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற. கம்சனுக்கு நெருப்பு போன்றவர்கள் ஆச்சாரியர்கள். யார் கம்சன் அப்படின்னா, கலி புருஷனைத்தான் கம்சன் அப்படின்னு சொல்லப்படுறது. கலியுகம் பயங்கரமான யுகம். ரைட்டாக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு போயிடுவா. தப்பாக பண்ணினா இது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட ஒரு கலிகாலம். கலி புருஷனுக்கே ஒரே டென்ஷன் ஆகிடுத்தான். ஏன் அப்படின்னா, ராமானுஜருங்கிற ஜெகதாச்சாரியன் அவதரிச்சுட்டார்ன உடனே. ஏன்னா எல்லாரையும் கெடுக்கணும்னு அவன் நினைக்கிறான். அந்த வேலையை அவனால் எளிதாக பண்ண முடியல. ராமானுஜர் அவதரிச்சார். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, கலியும் கெடும் கண்டு கொண்மின். கலி புருஷனுக்கும் எந்த வேலையும் இல்லை, யமனுக்கும் வேலை இல்லை அப்படின்னு ராமானுஜர் அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மாழ்வார் இப்படி பாடிட்டார். இப்போது கலிபுருஷனால் ஏற்படுற கஷ்டங்களை பொருள்படுத்தாமல் தன்னுடைய அனுஷ்டானங்களெல்லாம் அனுஷ்டானத்தெல்லாம் அனுஷ்டிச்சார் ராமானுஜர். அவர் மட்டும் இல்லை, அவருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான் அவரும் எல்லா அனுஷ்டானங்களையும் பண்ணினர். கஷ்டங்கள் எவ்வளவோ வந்தது, கண்களையே இழந்தார் கூரத்தாழ்வான். ஆனாலும் ஆச்சாரியன் ராமானுஜருடைய நிஷ்டையிலேயே தான் இருந்தார். ஏன்? ராமானுஜருக்கே அன்னத்தில் விஷமிட்டார்களே, அதை பொருள்படுத்தாமல் ரங்கனுடைய கைங்கரியத்திலேயே கண்ணும் கருத்துமாய் இருந்தார் நம் ராமானுஜர். அப்போது கலிபுருஷனுடைய வயிற்றில் நெருப்பாக நின்ற நெடுமால் நம் ஆச்சாரிய புருஷர்கள்னு தெரிகிறது. மற்ற பதங்களை நாம்
நாளை அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.